ஒரு குரலை அடக்கணும்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எந்திரிக்குங்கிற காரணத்தினால தான் 8 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக், பிஎஸ்சி அக்ரி, பிஃபார்ம், நர்சிங், பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ். 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் போனதுக்கு பிறகு நான் எனக்கு வேலை இருக்கையெல்லாம் எனக்கு தெரியாது, இருக்கட்டும். ஆனால் இது ரொம்ப முக்கியம். அம்பேத்கர் சுடர் எனக்கு கொடுக்கறீங்க. நான் தலித் கிடையாது, ஆமா. ஆனால் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதாம இருந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் அவர் நினைத்த இந்த கான்ஸ்டிடியூஷன் பசியால பிறந்ததில்லை, வழியால பிறந்ததில்லை, அவமானத்துக்கு பிறந்தது. இன்னைக்கு வேர்வை மனம்னு பேசிட்டு இருந்தாரு. ரீசெண்டா இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நான் வாடிங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன், கர்நாடகால. அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்கே பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறங்கி இருந்தாராம். அதுக்கு பீமஸ்பர்ஷம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு. அங்க இறங்கினேன். சில இலக்கியவாதிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது. அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓப்பன் ஜீப்ல என்னை நிற்க வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் உங்களை பார்க்கணும், அவங்களோட பேசணும், ஊர்வலமாக போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம்னு. ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிற, நிறைய ஏழைகள் இருக்கிற, நிறைய கடைகள் இருக்கிற தெருவில் நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் அன்போட தொடணும், பேசணும், அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என் பக்கத்தில் இருக்கிறவர், ஏயோ சார் வேணாம் சார், அவங்க ஏதோ பண்ணிடுவாங்க, வேண்டாம் இரு, என்ன பரவாயில்ல அப்படி. நான் போயிட்டு இருக்கும்போது, தொட்டுட்டு இருக்கும்போது அவன் எவரும் ஒருத்த கறிக்கடைக்காரன் அவன் வர்றான். அதோட மனம் எனக்கு வருது, வேர்வை எனக்கு வருது. அங்கே ஒரு பூ விற்கிற ஒரு தாய், பிரகாஷ் சார் சார் அப்படின்னு கன்னடத்தில் பேசி கை கொடுக்குறாங்க. அந்த மென்மை எனக்கு தெரியுது, அந்த வேர்வை எனக்கு தெரியுது. யாரோ இரும்பு கடைக்காரன் பார்க்குறான், அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது. சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி சொல்லோன்னு கை கொடுக்குறாங்க, அந்த எண்டு தான் தெரியுது. அந்த மனத்துல, அந்த ஸ்பர்சத்துல எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சார். இத பாருங்க, அப்படி பார்க்கும்போது இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்சேன் நானு. அவனை பாருங்களேன், ஒரு பாசிஸ்ட், ஒரு சர்வாதிகாரி. அவன் ஒரு புஷ்பக விமானத்துல வருவான், ஒரு தேர்ல நிற்பான், எல்லாரும் பூ போடுவாங்க. மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறானுங்க. மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன், அந்த மனம் தெரியாதவன், அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்பவாவது புரியுமா அவனுக்கு? அவன் தெய்வ மகன் கிடையாது, டெஸ்ட் டியூப் பேபி. அவனை அப்படி விட்டுறலாம். நான் இவ்வளவுதான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, இந்த விருது நான் இங்க வாங்கும் போது. ஆனா வேலை இதோட நிக்காது. நான் மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்லை. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பவன் நான். நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம். அண்ட் ஒரு சர்வாதிகாரி, ஒரு ராட்சசன் இருக்கான்ல, அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான். ஆனா தோக்குறாங்கிற பயம் உடனே அவன் ராட்சசன் ஆவான். அந்த நிலைமையில தான் அவன் இருக்கான் இன்னைக்கு. ஆக நம்ம அதுக்கு தயாராக வேண்டியதா இருக்கு. நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறது இல்லை, வெற்றி இல்லை. ஏன்னா இந்த 10 வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா. இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட், ஒரு கோர்ட் ஜட்ஜு, நான் RSSல இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா, இது வரைக்கும் அவன் கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு புரியாதா? இது ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு. இது இந்த மோதி போடுற ஆணிகள் இவனும் வந்தான், ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீரணிக்க முடியாது. அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க, போவாங்க. ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும். மீண்டும் அவன் வராம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதுக்காக நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒரு அம்பேத்கரை பத்தி பேசுறோம், பெரியாரை பத்தி பேசுறோம். சும்மா பேசினா முடியாது. அம்பேத்கர் ஏழை, ஆமா. தலித், ஆமா. And he was a great thinker. He was the most well-read person.
அம்பேத்கரை படிக்கணும். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.